நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஜே பாலாஜி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ரேண்டம் ரியோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கண்டிப்பா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேண்டம் ரியோ சேனல் தானே, ஆனா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு நீ இந்த மாதிரி திருப்பி ட்ரை பண்றது. அது எல்லாமே நீங்க சொன்னது தான். சூப்பர், அவ்வளவுதான். சூப்பர், தேங்க்யூ so much for sharing this. நன்றி தம்பி, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. 22 வயசா? 22 வயசு. நேத்து தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமே நான் எடுத்தேன். வாவ், எவ்வளவு? $103. எஸ், $100 you crossed. இந்த சேனல். ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஆர்ஜே பாலாஜி அவரை தான் கைஸ் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு நல்ல கண்டென்ட் வரப்போகுதுன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், நாலு நம்ம இருக்கு பச்சை சட்டை அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட்டு ஆர்ஜே பாலாஜி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மீட் அண்ட் கிரீட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு நம்ம குருநானக் காலேஜில் நடக்குது கைஸ். ஸோ அங்கே தான் நம்ம கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. இப்போ ரெடின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் கிளம்புனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் அங்கே போயிட்டு சேர்ந்துருவேன். வாங்க கைஸ், ரொம்ப பேசாமல் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாம். நம்ம ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா குருநானக் காலேஜ் அங்கே வந்துட்டோம். ஸோ தனிகை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தனிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலேஜில் தான் படிக்கிறான். இங்கே போட்டுருக்கு பாருங்கள் அந்த ஒரு பச்சை சட்டை. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாமா கைஸ்? உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்குள்ளேயே வந்துட்டோம். எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் அந்த இடத்துல இருக்குது கைஸ். நம்ம அந்த ஆடிட்டோரியம் வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேனரில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்குது கைஸ் அந்த பச்சை ஷர்ட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு. நம்ம இப்போ டைரெக்டாக உள்ள ஸ்டேடியம்குள்ளே போயிடலாம் வாங்க கைஸ். கைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வரல கைஸ். ஸோ எப்போ ஆரம்பிப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு அந்த செட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க கைஸ். இப்போ நம்ம தலைவர் வர்றது தான். ஸோ வரட்டும். வந்ததுக்கும் இவ்வளவு வழியாக ஆரம்பிச்சிட்டாங்க. காத்துட்டு ரொம்ப நேரம் இல்லை. ஆங்கர் வந்திருக்காரு. வரட்டும். ஸோ பச்சை சட்டை வந்துட்டே இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இஸ் சத்தம் பத்தல. இந்த அங்கே பார்த்தீங்களா கைஸ், ஃபேன்ஸ் அங்கேயே கும்பலாக கூட்டிட்டாங்க. மேலே ஆங்கர் கத்துட்டு இருக்காரு. அவர் பாருங்க ஜாலியாக நம்ம ஃபேன்ஸ் கை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இங்கே பாருங்க நம்ம தலைவர் என்ட்ரி. இந்த சைடு வரலையாப்பா, அங்கே நின்னுட்டாரு. ஸோ நம்ம தலைவர் வந்துட்டார் கைஸ். ஷோ ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஓரளவுக்கு செட்டில் ஆகட்டும். இன்னும் வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நம்ம காட்டுவோம். ஹலோ, கேக்குதா? கேக்குது. இந்த வாட்டி நான் பயந்துட்டே இருந்தேன். ஆக்சுவலா ஒரு 50 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா என்ன ஆல் ஃபுல் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஈச் ஒன் ஆஃப் யூ வந்ததுக்கு. லாஸ்ட் ரோல வந்து இது ஏதோ தியேட்டர் நினைச்சிட்டீங்களா? முன்னாடி வாங்க. தம்பி நீதான்டா பச்சை சட்டை. பச்சை சட்டைல வந்திருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து குருநானக் காலேஜோட சேர்மனோ பிரசிடென்ட் இங்க இருக்காங்க. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் சேர்மனா. இந்த பையன் தான பாவம்டா, அவன் 50 வாட்டி ஏன்ட்டான். நீ பாவம் இல்ல. நீ சொல்றா. சொல்றா. என் பேர் சிவா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரேண்டம் ரியோ. ரேண்டம் ரியோவா? கேள்வி தானே கேட்க போறீங்க இல்ல சொந்த கதை? இல்ல கேள்வி மாதிரி. ஏன்னா ஸோ பச்சை சட்டை அப்படின்றதுக்கு முன்னாடி நான் 4ஆம் ஊருக்கு ஷோ பார்ப்பேன். அது வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். தனிகை நான் 2019 BCA சண்முக காலேஜ் திருவண்ணாமலையில் படிக்கும்போது பஸ்ஸில் போகும்போது சொன்னான், இந்த மாதிரி 4ஆம் ஊருக்கு இருக்குடா, அந்த மாதிரி நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். அவர் தான் சொன்னார், அரிசி கடையில் நீ போயிட்டு வேலை செய்யறான்னு சொல்லிட்டு. அரிசி கடையில் பில்லு போடுற வேலைன்னு சொன்னாங்க. ஸோ நான் பில்லு போடுற வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது பில்லு போடுற வேலையை தவிர நான் எல்லா வேலையும் அங்கே செஞ்சேன். ஸோ அசிஸ்டன்ட் ஹெச்ஆராக இருக்கேன் அந்த ரோகா ஸ்டூடியோ. நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு கடன் இருந்தது. அது நான் 5 லட்சம் லோன் போட்டு எனக்கு 22 வயசு ஆகுது. 5 லட்சம் லோன் போட்டு ஒரு 3 வருஷம் இல்லை 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ரேப்பிடோ ஓட்டுறேன். எனக்கு தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ டிசம்பர் மந்தில் ஆரம்பித்தேன். இப்போ
போன வருஷம் டிசம்பர் மந்த்ல ஆரம்பிச்சு இப்போ டிசம்பர் முடிவுக்கு என் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ நேற்று தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமே நான் எடுத்தேன். வாவ் எவ்வளவு $103. எஸ் $100 யூ கிராஸ். உங்க சேனல் பேர் சொல்லு. ரேண்டம் ரியோ. ஸோ ரேண்டம் லியோவா தான் ரேண்டம் ரியோ. ரியோ ரேண்டம் ரியோ. ஆமாண்ணா. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. லைவ் ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ காக்கெட் போட்டு கொடுத்துறாதீங்கப்பா. ரேண்டம் ரியோ சேனல் தானே? ஆனா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு நீ இந்த மாதிரி திருப்பி ட்ரை பண்றது. அது எல்லாமே நீங்க சொன்னது தான்ண்ணா. நீங்க ஒரு பாட்காஸ்ட் நம்ம கேட்கறோம். சரி ஓகே, இதெல்லாம் லைஃப்ல அவரும் கடந்து வந்திருக்காரு, இப்போ ஒரு லெவலுக்கு ஆயிருக்காரு. ஸோ அதனால அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க அந்த பாட்காஸ்ட்ல இருந்து எல்லாமே என்னுடைய லைஃப்க்கு ரிலேட்டடா இருந்தது. இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓகேண்ணா. சூப்பர், அவ்வளோதான்டா. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ். நன்றிப்பா, நன்றி. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. 22 வயசா? 22 வயசு ஆகுது. 8 லட்ச ரூபா கடன் அடிக்கிறதுக்கு 5 லட்ச ரூபா நீ லோன் எடுத்தியா? ஆமா, 5 லட்ச ரூபா லோன் எடுத்துட்டு இப்போ 6 மாசம் போயிருச்சு. மத்த பேலன்ஸ் எல்லாம் நான் முடிச்சிருவேன் நம்பிக்கை. முடிச்சிருவாடா. சூப்பர், குட் லக், காட் பிளஸ். தேங்க்யூப்பா. நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசினதே அந்த சினி உலகம் அந்த ஒரு சேனலில் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனல்லே கொஞ்சம் காட்டுறேன். என்னுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேலன்ஸ் அவர் என்னதான் நடக்குது நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க கைஸ். பக்கத்தில் இவங்களாம் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. ஆனா உங்களை நீங்க செமையா பாத்துக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ப்ரியாரிட்டி, டாப் ப்ரியாரிட்டி நீங்க தான். டு டேக் வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். கைஸ் பாத்தீங்களா கைஸ், இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அண்ணன். ஸோ நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஜே பாலாஜி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ரேண்டம் ரியோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு நல்ல சேனலுக்கு மானிட்டைசேஷன் ரெவென்யூ வந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா கடன் அடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அங்கே பார்த்தீங்களா கைஸ், ஆட்டோகிராஃப் போடுறாரு அண்ணன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப்பும் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் கிளம்புறாங்க, நம்மளும் அப்படியே கிளம்பிடுவோம் கைஸ். நமக்கும் நல்லா சூப்பராக கிளிப்பு கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போகலாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பச்சை சட்டை ஈவெண்ட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம ஆர்ஜே பாலாஜி நம்ம பார்த்துட்டோம், நம்ம கதையும் அந்த ஒரு ஷோவில் சொல்லிட்டோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கிளிப்பும் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் கிளிப்பும் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பும் கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல கைஸ் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுச்சு.